கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே துதி கனம் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் உங்களோடு சேர்ந்து இந்த பரிசுத்தமான வேதத்தை தியானிப்பதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலுமாக உங்கள் யாவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக நாம் பார்க்க இருக்கிற தலைப்பானது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah found grace in the eyes of the Lord. Genesis chapter 6 verse 8. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த நாளிலும் ஒரு சில கருத்துக்களை இந்த இடத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படியாக இந்த நேரத்திலே நாம் ஒரு ஜெபம் செய்து இந்த தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பரிசுத்தமான தேவன். நீர் எங்களுக்கு எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திலும் இருந்து ஆண்டவரே, கொள்ளை நோய்கள், வாதைகள், சஞ்சலங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுத்து ஒரு இன்பமான வாழ்விலே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த இன்பத்தின் நேரத்தை உமது பாதப்படியிலே நாங்கள் கூடி வந்து சமாதானத்தோடு உம்மை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கையிலே, இந்த ஓய்வு நாளினுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நாங்கள் கேட்கிற வசனம் எங்களை பலப்படுத்தும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். நோவாவின் சாட்சியை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் அதை நியாயம் தீர்ப்பு செய்ததை தான் இந்த நோவாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற ஒரு பெரிய பாடமாக நம்மளுடைய வேதத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும்போது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மனுஷனுடைய துன்மார்க்கம் மிகவும் அளவு கடந்த விதத்திலேயே அது வளர்ந்து போனதாக இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை பார்க்கும்போது மனுஷன் செய்கிற இந்த துன்மார்க்கமான செயல்களை பார்த்துட்டு, நான் ஏன் இந்த மனுஷர்களை சிருஷ்டித்தேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே அவர் வியாகுலப்படுகிறவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. அப்போது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். 5ஆம் வசனத்தில் அந்த பாவம், அந்த துன்மார்க்கம் மிகவும் அளவு கடந்த விதத்தில் வளைந்து போயிட்டு 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த மனுஷர்களை சிருஷ்டித்த ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அழுகிறார். நான் ஏன் இவனை படைச்சேன் என்று சொல்லி அவர் அழுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தினுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த மனுஷர்களையும் இந்த மிருக ஜீவன்களையும் இந்த பட்சிகளையும் நான் என்ன செய்ய போகிறேன், இதை அழிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நிக்கிரகம் பண்ணுவதற்காக என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர் இப்படி துன்மார்க்கமான உலகத்தை பார்க்கையிலே அவருடைய கண்ணுக்கு ஒரே ஒரு மனிதன் தென்பட்டான். அவன் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் மாத்திரம் தானா என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை வைத்து நாம் பார்க்கும்போது, இடுக்கமான வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பவர்கள் மாத்திரம் அல்லாமல் வேறு ஒருவரும் ஜீவனை காணப்போகிறதில்லை என்று சொல்லி நம்ம வேதத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே 2 விதமான வாசல்களை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது. வழி விசாலமான வாசல், அது கேட்டுக்கு போகிற வழியாக இருக்கிறது. இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு போகிற வழியாக இருக்கிறது. கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர்களாக இருந்தார்கள். இடுக்கமான வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பவர்கள் வெறும் சிலராகவே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலே என்ன செய்ய இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This simply means that Noah found favor in God's sight, and we know the result of that favor is an escape for him and his family from the flood. ஆண்டவருக்கு அந்த நோவாவின் மேலே ஒரு கிருபை கிடைச்சிருக்கு என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு வழி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் நோவாட்ட ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்? Why did Noah find grace in the eyes of the Lord, and how might we apply this to our situation today? அன்றைக்கி நோவாவுக்கு மேலே ஆண்டவருக்கு கிருபை கிடைச்சது போல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நோவாவின் வம்ச வரலாறை குறித்து நமக்கு இந்த இடத்துலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோவாவினுடைய குணத்தை குறித்து நமக்கு 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா நீதிமானும் உத்தமனாகவும் இருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. He was a just man. இன்னும் ஒரு சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸில் பார்க்கும்போது he was a righteous man என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமானும் உத்தமனுமாகவும் அந்த நோவா இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய கிருபை கிடைப்பதற்காக முதல் காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவன் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதனுடைய விளக்கத்தை வைத்து பார்க்கும்போது பிளேம்லெஸ், அவனிடத்தில் என்ற குறையுமே சொல்ல முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக அந்த நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவன் உத்தமனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கையிலே 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த வசனத்துடைய நிறைவு பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது he walked with God. ஆண்டவர் அவன் மேலே ஏன் கிருபையை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவன் தேவனோடு நெருங்கி சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் அவ்வளவு ஆழ்ந்த நெருக்கமான உறவை கொண்டவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு துன்மார்க்கமான உலகம் பாருங்க. அந்த உலகத்துலேயும் சரி இப்படி ஒரு பக்தியான ஒரு மனிதன் இருந்திருக்கிறதை இன்றைக்கு நமக்கு வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைங்களே, இந்த நோவாவினுடைய வாழ்க்கையில் வைத்து நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்தான், அவன் உத்தமனாக இருந்தான், அவன் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இப்படி ஒரு சில தன்மைகள் இருந்ததுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This is how he manifested his righteousness and integrity. எனவே அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால அந்த நோவாவுக்கு அப்படிப்பட்ட வழிநடத்துதலே அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஏனோக்கை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏனோக்கு நோவாவினுடைய முப்பாட்டனாக அவர் சொல்லப்படுகிறார். இந்த ஏனோக்கும் தேவனோடு நெருங்கி சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே அவன் காணப்படாமல் போனான் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, நெருங்கி சஞ்சரிக்கக்கூடிய உறவை நாம் கொண்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு நம் மீது இரக்கம் கிடைக்கும், தயவு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அடுத்தபடியாக நாம் பார்க்கிற வசனமானது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்போம். நோவா அப்படியே செய்தான், அவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நியாய தீர்ப்புக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 40 நாள் இரவும் பகலும் இந்த பூமியின் மீது நான் மழையை பெய்ய செய்வேன், அந்த ஜனங்கள் ஜீவனோடு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு பெரிய பேழை ஒன்று ஆயத்த பண்ணு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த 120 வருடம் காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு அந்த முடிவின் செய்தியையும் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் சொன்னபடி எல்லாம் நோவா ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை எல்லா திசைகளும் இருந்து அவன் செய்து வந்தான் என்று நமக்கு வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நோவா obeyed God. Obedience saved Noah. ஒரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதலினாலே நோவா பிழைத்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இந்த நோவாவினுடைய பெயர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
வேதம் சொல்லியிருக்கிறது 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காத்ததினாலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதற்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். By faith Noah obeyed God. By obedience he obtained grace. By grace Noah and his households are saved. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நோவாவை போல இன்றைக்கு நம்ம வாழ்ந்தாலே ஒழிய நம்ம நிச்சயமாக ரட்சிப்பை நம்ம எட்டி சேர முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலகட்டம் நமக்கு மிகவும் ஒரு குழப்பமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அடுத்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த கல்வி ஆண்டு வந்து விட்டது, நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய வருகை குறித்தும் நம்ம சற்று சிந்தித்து பார்க்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சரி, நோவாவை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்ய சொன்னார். எத்தனை வருஷம் சொல்லலாம் பார்க்கும்போது 120 வருஷம் அவர் பிரசங்கம் செய்ய, அவர் தேவ செய்தியை அறிவிக்கும்படியாக ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த நோவாவுக்கு உத்தரவு கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நோவா எதை குறித்து பிரசங்கம் பண்ணார் 120 வருஷம்? 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லி நமக்கு வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா வாஸ் a preacher of righteousness. He was a righteous man. அவர் ஒரு நீதிமானாக இருந்தான். அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அவன் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்ந்தது நீதி, அவன் பிரசங்கம் செய்தது நீதி, அவன் சுதந்திரவாளியானதும் நீதிக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Sometimes in our life is what we get is what we live. நம்ம என்ன பெறுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு உண்டான பலனை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நோவாவினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதற்குண்டான பலனை தான் அவர் பெற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்தியை இன்றைக்கி நம்ம கவனமாக நம்ம கேட்கிறவர்களாக இருந்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு why we need to find grace in the eyes of the Lord. இன்றைக்கி நம்ம ஏன் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணும், நம்ம தான் நல்லா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் we face the threat of the worldwide flood. இன்னைக்கு உலகத்தில் உலகளாவிய ஜலப்பிரளயத்தை பார்த்து நம்ம சில நேரத்தில் நம்ம பயப்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமி அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த ஜலப்பிரளயத்திற்கு பிற்பாடு இந்த 8 பேர்கள் மாத்திரம் மீட்கப்பட்டார்கள். இதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, God promised he would never again destroy the world in such manner. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நிர்மூலமாக்கினது போல இனிமேல் ஒரு காலம் செய்ய போகிறதல்ல. ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் செய்தார், ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வானத்திலே ஒரு வானவில் ஒன்றை காண செய்து மேகத்தின் மேல் அதை நோவாவுக்கு அதை பிரதிபலித்து காட்டி அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். But because we face the promise of the end of the world, இந்த உலகத்தில் நம்ம நினச்சிட்டோம் இனிமேல் ஜலப்பிரளயத்தினால இந்த உலகம் அழிய போகிறதில்லை என்று சொல்லி நம்ம எல்லாமே வேதத்திலிருந்து ஒரு உடன்படிக்கையை பார்த்துருக்கிறதுனால இந்த உலகம் அழியாது என்று சொல்லி நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த நோவாவை போல நம்ம எந்த விதமான குற்றமற்றவனாகவும் உத்தமனாகவும் நீதிமானாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு ஒரு சில வசனங்கள் நம்ம எச்சரிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 பேதுருவின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். எனவே ஜலப்பிரளயத்தை பார்த்த ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும், இது நம்ம காணவில்லை என்று சொன்னாலும் இது இன்றைக்கு நமக்கு வேதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இதை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, be diligent to be found by him in peace without spot and blameless. இன்றைக்கு கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடைய அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுவதுதான் ஆண்டவருடைய செய்தியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், just as Noah found grace in the eyes of the Lord, so we need to found by him in peace without spot and blameless. நோவா எப்படி குற்றமற்றவனாக இருந்தானோ, நோவா எப்படி நீதிமானவனாக இருந்தானோ, நோவா எப்படி உத்தமனாக இருந்தானோ, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, how can we find grace in the eyes of the Lord? இன்றைக்கி எப்படி நம்ம ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபையை நம்ம தேடி பெறப்போகிறோம்? ரோமரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் வேதவசனம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரோமரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நம் அனைவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The good news of the gospel is that God sent a Christ in order to make us just, to be righteous and to be forgiven. இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்க, இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராக இருக்கிற இயேசு பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இதுவே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களிலும் உங்களுடைய கிரியைகளிலும் நீங்கள் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது இதுவரைக்கும் தேவனோடு நெருங்கி சஞ்சரித்து கொண்டிருந்தவர்களிலே எல்லாருமே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அதே போலவே சில நேரத்தில் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது இந்த கடைசி கால செய்திகள் உங்கள் மத்தியிலே சொல்லப்படும் போது இதை நம்ம நிர்விசாரமாக ஏற்றுக்கொண்டு சில நேரத்தில் இதை கடைபிடிக்காமலும் வழி தழுவி போகிறோம் இன்றைக்கு நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு வேத வசனம் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி உங்கள் மேலே கிருபை இருக்கிறதான்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் மேலெல்லாம் கிருபை இருக்குது. தேவனுடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதே ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. இப்படி உங்கள் மேல் கிருபை வைத்த ஆண்டவர் அந்த பரலோகத்திற்குள்ளாக உங்களை அழைத்து செல்வதற்கும் உங்கள் மேல் கிருபையை வைப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். The grace is free. You don't have to pay anything. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலவசமான கிருபையினாலே இன்றைக்கு நீங்கள் எல்லாமே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவானுடைய இரத்தம் தான் உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இலவசமான கிருபையாக இருக்கிறது. The victory over sin is free, but it's very costly. It's very costly means the blood of Jesus Christ is the most precious in this plan. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பிலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே நல்ல ஒரு உண்மையான ஒரு விசுவாசத்தை நாம் வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Be justified. We can have peace with God. நீங்கள் நீதி செய்கிறவர்களாக இருங்க, நீங்கள் நியாயத்தை நடப்பிக்கிறவர்களாக இருங்க, நீங்கள் ஆண்டவருடைய சமாதானத்தை பெறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இவ்விதமாக நம் விசுவாச நிலையிலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க
நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நீ நீதிமானாக்கப்படுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் விசுவாசமான பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நீங்கள் மீண்டுமா உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அந்த உங்களுடைய குணத்தை மாற்றி பாருங்கள், நீதி செய்து பாருங்கள், உத்தமனாய் நடந்து பாருங்கள். ஆண்டவருடைய சமாதானத்தை பெறுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த பகுதியாக நாம் பார்க்கும்போது we must be perfect in our generations. 1 யோவான் 1:7 பார்க்கும்போது the blood of Christ to cleanse us from our sins. அந்த ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாருமே பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டவராக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16-17 நாம் பார்க்கும்போது the word of God to guide us to completion. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை ஒரு முழுமைக்கு வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியரின் புத்தகம் 3:16 சொல்லுகிறது the strength of spirit to help us in our struggles. நம்மளுடைய தடைகள் வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, we must walk with God. இன்னைக்கு நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியரின் புத்தகம் 4:17 முதல் 20 வரைக்கும் நாம் பார்க்கும்போது no longer walk as the rest of the Gentiles walk. கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோட நம்ம சஞ்சரிக்கிறோம் என்று சொன்னால் வெகு தூரத்திற்கு நாம் சஞ்சரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாக் இன் லவ், அன்போடு நடந்து கொள்ளுங்கள். எபேசியரின் புத்தகம் 5:1-2 நாம் பார்க்கும்போது நம்ம வேத வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது, வாக் இன் லவ், அன்போடு நாம் சஞ்சரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 5:8 முதல் 11 வரைக்கும் பார்க்கும்போது வாக் as the children of light, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து நடந்து கொள்ளுங்கள். எக்ஸ்போசிங் the sins of darkness, பாவ இருளை நீங்கள் பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக நீங்கள் இருங்கள். எபேசியர் 5:15 முதல் 17 வரைக்கும் நாம் பார்க்கும்போது வாக் as wise, ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரோடு சஞ்சரிக்கிற நேரத்தில் அல்லது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற நேரத்தில் ஞானம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய வேதம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் விசுவாச பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 13:23 நாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இடுக்கமான வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் நமக்கு அந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அந்த இடுக்கமான வாசல்களில் வழியாய் பிரவேசிப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மத்தேயுவின் சுவிசேஷம் 7:13-14 பார்க்கும்போது அந்த இடுக்கமான வாசல்களின் வழியை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் மாத்திரமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சிலர் மாத்திரமே தேவனுடைய அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து ஜீவனை அடைந்தார்கள் என்று சொல்லி நமக்கு அந்த சம்பவம் நமக்கு கற்பித்திருக்கிறது என்று நமக்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, சிலர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்படுவாங்களா? வேதத்தினுடைய அனுபவங்களை நாம் பார்க்கும்போது நோவாவின் காலத்தில் 8 பேர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. சோதம் கொமோராவினுடைய நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு செய்ததப்ப வெறும் 3 பேர் தான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானானுக்குள்ளாக வழிநடத்தும் போது 6,35,580 பேரில் 2 பேர் மாத்திரமே அந்த தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர்களாக இருப்பாங்க. இடுக்கமான வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பவர்களும் சிலராக இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நோவாவின் காலத்தில் அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம், அந்த ஒரு மனிதனுடைய பக்தி வைராக்கியம், அந்த ஒரு மனிதனுடைய ஊழிய முயற்சி, அந்த ஒரு மனிதனுடைய நீதி, அந்த ஒரு மனிதனுடைய உத்தமத்தன்மைகள் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சேவித்து வழிநடத்தினது போல கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படக்கூடிய இருக்கிற அந்த சிலர் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலும் இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்கள் பங்கு பெறுவதற்கு ஏதுவான ஒரு முந்திக் கொள்ளுதலை நாம் இன்றைக்கு ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். 2 பேதுருவின் புத்தகம் 3:14 நாம் பார்ப்போம். வேதம் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. 2 பேதுரு 3:14 சொல்லியிருக்கிறது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர்கள் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே,
இந்த உலகத்தில் இன்றைக்கி ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி நமக்கு வேதாகமம் சொல்லியிருக்கிறது. இன்னும் இதை காட்டிலும் மேலான காரியங்கள் இந்த பூமியிலே நடைபெற இருக்கிறது. ஆனாலும் இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றும் நமக்கு வேதம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு 2 பேதுரு 3:14 சொல்லியிருக்கிறது போல இன்றைக்கு இவையெல்லாம் வர காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலுமே நாம் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக சமாதானத்தோட ஆண்டவருடைய சந்நிதிக்குள்ளாக பிரவேசிக்கப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதையான கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பரம தகப்பனே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்த தேவனாக இருக்கிறீர். நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நீர் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது போல எங்கள் அன்பின் தேவனே, இதோ இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நோவா காணப்படுவதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நோவா உத்தமனாய் நடந்து கொண்டான், நீதிமானாய் காணப்பட்டான், தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நல்ல நாளிலுமாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நோவாவினுடைய குணத்தை பெற்றவர்களாகவும் அவனை போல வாழ்கிறவனாகவும் இருந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த பூமியினுடைய முடிவு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மெய்யான கிறிஸ்தவ ஜீவியத்தை அவர்கள் ஜீவிப்பதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய அழிவு எங்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்களுக்கு நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கு ஏதுவான பலனை நீர் எங்கள் தரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும், விசுவாச பிள்ளைகளையும், நண்பர்களையும், சுற்றில் இருக்கிற நண்பர்களையும், இன்னுமாக கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தராகிய ஆண்டவர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தும் பலத்தை கொடுத்தும் வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் பரம தகப்பனே. ஆமென்.